வணக்கம். ரைட்டர் காசி தினகர். இந்த டிஎம்ஏ சேனலில் நம்ம ரெகுலராக மூவி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது 3வது எபிசோட். 2 எபிசோடு ஏற்கனவே பேசியாச்சு. இப்போ 3வது எபிசோடில் ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸை ஸ்லோவாக அப்படி எப்படின்னா ஒரு ஒரு இடத்துல நம்ம படி ஏறின உடனே ஒரு 200 படி இருக்குன்னொடனே கீழே இருந்து உடனே மேல் படியில் கால் வைக்க முடியாது. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தான் உங்களுக்கும் புரியும். ஒரே எபிசோடில் நிறைய மேட்டரை திணிக்க வேண்டாம். நல்ல லாங் எபிசோட்ஸ்லாம் நான் ரொம்ப லெங்க்த்தியாக சில எபிசோட் இருக்கும், சிலது கம்மியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு எபிசோடில் அந்த மேட்ரு முடிஞ்சிருச்சுன்னா அதில் இன்னொரு அடுத்த மேட்ரை கொண்டு வந்து திணிக்காமல் அது அதுக்கு ஒரு செக்டர், ஒரு செக்ஷன் மாதிரி நம்ம பேசலாம். இப்போ இந்த திரைக்கதை வசனத்தில் திரும்பவும் நம்ம ஒரு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கதையை நீங்கள் முதல்ல தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஜானர். அது என்ன ஜானருங்கிற கதையை முதல் படம் நம்ம பண்ணும்போது அல்லது முதல் கதை நம்ம எழுதும்போது சினிமாவுக்கு அது எந்த கதை பண்ணால் அது வெற்றியாகும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அசஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே ஒரு கதையை தேர்ந்தெடுக்கும்போது நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், கிளாஸில் சொல்கிறது தான், ரொம்ப நாள் வராத ஒரு ஜானர் இருக்கும். அதை நீங்கள் பார்க்காம வந்த ஜானர் ஏற்கனவே நிறைய படங்கள் வெற்றியாச்சுன்னா அதே மாதிரி ஒரு கதையை எடுக்கவே கூடாது. அது ஏதோ ஒரு படம் 2 படம் ஒரே பேட்டர்னில் ஓடலாம். ஜாதினா ஜாதியை வச்சே ஒரு 5 படம் ஓடாது. ஸோ ஏதாவது எடுக்காத ஒரு ஜானர் இருக்கா அப்படின்னா நிறைய ஜானர்ஸ் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் வராத ஒரு ஜானர் இருக்குது சார், ஃபுல் லெங்த் காமெடி கம்மியாக தான் இருக்குது, அல்லது ஒரு சிவப்புரோஜாக்கள் மாதிரி ஒரு மர்டர் மிஸ்ட்ரி இல்லை, இன்வெஸ்டிகேஷன் மலையாளத்துலலாம் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, மற்ற மொழியில் இருக்குது, தமிழில் ஜாஸ்தியாக இல்லை, அல்லது ஒரு லவ் சப்ஜெக்ட் இல்லை, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் இல்லை, ஒரு ஃபேண்டசி இல்லைன்னு எந்த ஜானர் ரொம்ப நாளாக வராமல் இருக்குது ஆனால் அது வெற்றியாக இருக்குது, ஏற்கனவே இந்த படம் 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னால் சக்ஸஸ், அந்த ஜானரை மட்டும் எடுத்துக்கிடுங்க. அந்த கதையை நீங்கள் அப்படியே தழுவி எடுக்கக்கூடாது. அந்த கதையை மறந்துடுங்க, அது பேஸ். ஆனால் சில கதைகள் எவர்கிரீன். இப்போ அண்ணன் தங்கச்சி பாசம், ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு, ஒரு அம்மாவுக்கும் மகனுக்கு இருக்கக்கூடிய உறவு, ஒரு 2 பேர் குடும்பத்தில் பகை, இதெல்லாம் காமன். அதை நீங்கள் எத்தனை தடவை எடுத்தாலும் வெவ்வேறு விதத்தில் அதில் ஒரு கதை கரு வந்ததுன்னா அது ஜெயிக்கும். இப்போ கதையை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் மெயினாக எல்லாரும் இன்னைக்கு செய்யக்கூடிய தவிர நீங்கள் செய்யாதீங்க. என்னுடைய வகுப்புக்கு படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, இதை கேட்கக்கூடியவர்களும் சரி, என்னன்னா கதையவே எண்டு வரைக்கும் யோசிச்சுட்டு தான் ஸ்க்ரீன் பிளேயில் உட்காரணும். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கதை கிடச்ச உடனே அந்த த்ரெட்டை உடனே உட்காந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுங்கிறது ரொம்ப அவசரப்பட்டு பண்ணின உடனே அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, அவ்வளோதான், அப்படியே ஷூட்டிங் போயிடுறதுக்கு தான் நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டோமே. அதல்ல, கதையை எண்டு வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு கதையினுடைய த்ரெட்டை டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸை நீங்கள் மாற்றாமல் போங்க. ஆனால் எண்டு வரைக்கும் ஒரு ட்ராக்னு சொல்கிறோம், அது திரும்ப டெக்னிக்கலாக லாக் லைன்னு சொல்கிறோம். அந்த இதை எண்டு வரைக்கும் அதை மைண்டுக்குள்ளே ஓட்டிக்கணும். ஒரு கதையை ஆரம்பிக்கிறோம், அதுக்கு இடையில என்ன வேணாலும் சீன்ஸ் போடுங்க, எண்டில் அந்த கதை ட்ராக்கை ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்க்ரீன் பிளேயில் உட்காரணும். இப்போ ஒரு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன்னு கேளுங்க. ஒரு கதையை எடுத்துக்கிறோம், ஒரு ஷார்ட் ஸ்டோரியிலேயே எழுதும்போது என்ன செய்கிறோம், ஒரு கதையை ஆரம்பிக்கிறோம், அந்த கதைக்கு ஒரு எண்டு என்னன்னு யோசிச்சுவார். இப்போ சுஜாதான்னு ஒரு பெரிய ரைட்டர், அவர் தான் சங்கருக்கு பிரெயினாக இருந்தார், அப்படி இருந்தார், இப்படி இருந்தார்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் சுஜாதாவுடைய ஆரம்ப காலத்து கதைகள்லேருந்து நான் படித்தவன். காத்திருக்கிறாள் அப்படின்னு குமுதத்தில் வந்தது. அவருடைய குரு அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் சொல்லலைனாலும் எனக்கு தெரியும். ஓ ஹென்ரின்னு ஒரு மிகப்பெரிய ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். அவர் தான் சிறுகதையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. 16th centuryயில் இருந்தவர். அவருடைய புஸ்தகம்லாம் நான் படிச்சிருக்கேன் சின்ன வயசுலேயே. அதனுடைய தாக்கம் தான், அதனுடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் தான் சுஜாதாவை முதல்ல ஆளுமையாக பிடிச்சிக்கிட்டது. அதாவது சசி காத்திருக்கிறாள் கதை என்னங்கிறத அவர் யோசிக்கும் போதே என்ன யோசித்தார், ஓப்பனிங்லேருந்து ஒரு த்ரில்லை கொண்டு போய் ஒரு சின்ன ட்விஸ்ட்டை எண்டில் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மெட். ஷார்ட் ஸ்டோரிக்கும் அதான் ஃபார்மெட், ஒரு ஷார்ட் ஃபில்முக்கு தான் ஃபார்மெட், முடிஞ்சால் படத்துக்கும் அதை எண்டு வரைக்கும் அதை ஸ்ட்ரெச் பண்ணி அந்த ட்விஸ்ட்டு தான் ஒரு எண்டு ஹென்ஹான்ஸ் பண்ணும். இந்த கிளைமேக்ஸை தூக்கி நிறுத்துறது அந்த ட்விஸ்ட் தான். அவர் என்னன்னா, ஒரு பொண்ணு புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, கல்யாணம் ஆகிட்டு அவள் காத்துக்கிட்டு இருக்கா, சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவள் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கா, புதுசாக கல்யாணம் ஆன அந்த ஜோடி. அப்போ ஹஸ்பண்ட் காரில் ஆஃபீஸில் இருந்து வேலை முடிச்சுட்டு காரில் கிளம்புறாரு. இதை எழுதிக்கிட்டே வர்றாரு. எழுதிக்கிட்டே வந்துட்டு
வர்ற வழியில் இவன் இங்கே அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே காமிச்சா ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். கூட்டம் கூடுது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அந்த என்னன்னு பார்க்குறாங்க, ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. அங்கே என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறதெல்லாம் கதையில் பெருசாக வர்ணிக்கப்படலை. ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்டு அவர் வந்த காரு தான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறாங்க. இப்போ இங்கே இவள் வெயிட் பண்ணுறா, அலங்காரம் பண்ணுறா, எல்லாம் வரலையேங்கிற கோவம் ஆகுது, இரிட்டேட் ஆகுறா. இவ்வளோ நாள் கழித்து ரொம்ப நாள் கல்யாணம் ஆகி இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு முதல் தடவை சினிமா கூப்பிட்டு போகிறாருங்கிற கோபத்தில், அவர் வரலையேங்கிற கோபத்தில் அலங்காரத்தெல்லாம் கலைச்சிட்டு அவர் ரொம்ப அந்த ஷோ டைம் தாண்டினதுக்கப்புறம் வெயிட் பண்ணி இரிட்டேட்டாக இருக்கும்போது காலிங் பெல் அடிக்குது. இப்போ காலிங் பெல் அடித்த உடனே, அந்த காலிங் பெல்லை திறந்த உடனே அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு படிக்கிறவங்க யோசிப்பாங்க, இல்லை யூகிப்பாங்கன்னா, உங்கள் வீட்டுக்காரருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுமா, அதனால ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், உங்கள் பேரை சொன்னாருன்னு சொல்லி கூப்பிடுறது வழக்கமான ஃபார்மெட். ஆனால் சுஜாதா எப்படி ஜெயிச்சாருன்னா, கதவை திறந்ததே ஹஸ்பண்ட். அப்போ அவன் டைலாகில் சொல்கிறான், நான் வர்ற வழியில் ஒருத்தன் காரில் விழுந்துட்டான், நாங்கள் உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு அவசரமாக ஆஃபீஸ் வேலையை கூட சீக்கிரம் முடிச்சுட்டு வரும்போது காரில் ஒருத்தன் விழுந்துட்டான். சரி, என் காரில் அடிபட்டுட்டானேன்னு அவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனுக்கு வேண்டிய மருத்துவத்துக்கு உண்டான உதவியெல்லாம் செஞ்சுட்டு வர லேட் ஆகிடுச்சு, ஐம் சாரி அப்படின்னா. இப்போ இந்த கதையை நீங்கள் சிறுகதையை எழுதும்போது கூட ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு த்ரெட்டை வச்சுக்கிட்டு தான் எழுத முடியும். நீங்கள் இன்றைக்கி பண்ணுற தப்பு என்னென்னா, உங்களுக்கு ஒரு 10 சீன் தோணுன்னு எழுத ஆரம்பிச்சிடுறீங்க. அதல்ல, கதையை என்ன முடியலையே, கதையை டிசைட் ஆகலையே, அதுக்கப்புறம் திரைக்கதைக்கு எதுக்கு போகணும்? அப்போ நீங்கள் கதையை யோசிக்கும் போது ஒரு வித்தியாசமான கதையை யோசிக்கிறீங்க. ஏதோ ஒரு 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 ஷார்ட் ஃபில்ம் நிறைய நான் எடுத்திருக்கேன். என்னுடைய ஷார்ட் ஃபில்மு நாளை இயக்குனரில் 5 அவார்டு வாங்குச்சு. அந்த கதையை நான் எப்படி யோசித்தேன்னா, அப்போ நான் வச்ச டைட்டில் அதை மறுபடியும் டைட்டிலை மாற்றி அதே டைட்டில் வச்சு வேறு ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ணேன். சும்மா எனக்கு உங்கள் தற்கொலைக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னு ஒரு டைட்டில் தோணுச்சு. அதுக்கு என்ன கதை யோசித்தேன்னா, ஒரு தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு கிராமம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எனக்காக அந்த நாளை இயக்குனரில் அந்த கதை கேட்டு இங்கே வந்த இளம் இயக்குனர்கள் ஒரு 5-6 பேர் அவங்க யூனிட், அவங்க குரூங்க எனக்காக வெயிட் பண்ணும்போது, என்னுடைய டாட்டருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வரும்போது, ரொம்ப வருஷம் ஆச்சு, 6-7-8 வருஷம் இருக்கும். அப்போ வரும்போது நான் உள்ளே வந்த உடனே கேட்டாங்க, என்னுடைய ஏஜை பார்த்துட்டு இவரெல்லாம் பழைய அவுடேட்டடாக இருப்பார், அப்டேட்டடாக இல்லைங்கிற மாதிரி எப்போவுமே ஒரு தப்பான ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ எந்த ஜானர் ரொம்ப நாளாக வராமல் இருக்குது, ஆனால் அது வெற்றியாக இருக்குது. ஏற்கனவே இந்த படம் 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னால் சக்ஸஸ். அந்த ஜானரை மட்டும் எடுத்துக்கிடுங்க. அந்த அந்த கதையை நீங்கள் அப்படியே தழுவி எடுக்கக்கூடாது, அந்த கதையை மறந்துடுங்க, அது பேஸ். ஆனால் சில கதைகள் எவர் கிரீன். இப்போ அண்ணன் தங்கச்சி பாசம், ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய உறவு, ஒரு அம்மாவுக்கும் மகனுக்கு இருக்கக்கூடிய உறவு, ஒரு 2 பேர் குடும்பத்தில் பகை, இதெல்லாம் வந்து காமன். அதை நீங்கள் எத்தனை தடவை எடுத்தாலும் வெவ்வேறு விதத்தில் அதில் ஒரு கதை கரு வந்ததுன்னா அது ஜெயிக்கும். இப்போ கதையை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் மெயினாக எல்லாரும் இன்னைக்கு செய்யக்கூடிய தவிர நீங்கள் செய்யாதீங்க. என்னுடைய வகுப்புக்கு படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, இதை கேட்கக்கூடியவர்களும் சரி, என்னென்னா கதையவே எண்டு வரைக்கும் யோசிச்சுட்டு தான் ஸ்க்ரீன் பிளேயில் உட்காரணும். இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கதை கிடச்ச உடனே அந்த த்ரெட்டை உடனே உட்காந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுங்கிறது ரொம்ப அவசரப்பட்டு பண்ணின உடனே அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, அவ்வளோதான், அப்படியே ஷூட்டிங் போயிடுறதுக்கு தான் நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டோமே. நான் அதல்ல, கதையை எண்டு வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு கதையினுடைய த்ரெட்டை டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸை நீங்கள் மாற்றாமல் போங்க. ஆனால் எண்டு வரைக்கும் ஒரு ட்ராக்னு சொல்கிறோம், அது திரும்ப டெக்னிக்கலாக லாக் லைன்னு சொல்கிறோம். அந்த இதை எண்டு வரைக்கும் அதை மைண்டுக்குள்ளே ஓட்டிக்கணும். ஒரு கதையை ஆரம்பிக்கிறோம், அதுக்கு இடையில் என்ன வேணாலும் சீன்ஸ் போடுங்க, எண்டில் அந்த கதை ட்ராக்கை ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்க்ரீன் பிளேயில் உட்காரணும். இப்போ ஒரு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன்னு கேளுங்க. ஒரு கதையை எடுத்துக்கிறோம், ஒரு ஷார்ட் ஸ்டோரியிலேயே எழுதும்போது என்ன செய்கிறோம், ஒரு கதையை ஆரம்பிக்கிறோம், அந்த கதைக்கு ஒரு எண்டு என்னன்னு யோசிச்சுவார். இப்போ சுஜாதான்னு ஒரு பெரிய ரைட்டர், அவர் தான் சங்கருக்கு பிரெயினாக இருந்தார், அப்படி இருந்தார் இப்படி இருந்தார்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் சுஜாதாவுடைய ஆரம்ப காலத்து கதைகள்லேருந்து நான் படித்தவன். இப்போ அவர் எங்கேருந்து அந்த கதைகளினுடைய தாக்கம் அவருக்கு வந்ததுன்னா, அந்த இப்படி வெளியில் ஒரு நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குது, அந்த நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கிறது என்னோட டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு வைங்களேன். ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு கிரியேட்டர், ரைட்டர் அல்லனா
ஐ எம் ஏ கிரியேட்டர். வெறும் ரைட்டர்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க எழுதுகிறவங்க ரைட்டர்ஸ், ஆனால் சொந்தமாக சீன் கிரியேட் பண்ணுறவங்க தான் கிரியேட்டர்ஸ். இப்போ நாய் இப்படி குலைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நான் என்ன செய்யணும்னா, இந்த காமன் சென்ஸ் என்ன, அந்த நாயை வச்சு ஒரு கதை சொல்லணும். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது மேலே மொட்டை மாடியில் ஃப்ளைட் போச்சுன்னா அப்படியே பார்த்துட்டு அதை ரிலேட் பண்ணணும். அதுதான் கிரியேஷன். அங்கே பாருங்கள், நான் சொல்கிற இதை கூட ஒருத்தர் மாணவர் வந்து என்கிட்ட ஸ்க்ரீன் ப்ளே டைலாக் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டார். சார் நான் அவசரமாக ஃபாரின் போகிறேன், முடிஞ்சால் நான் போகிற வழியிலேருந்து உங்களை ஜன்னல் வழியாக பார்க்குறேன், இல்லைன்னா முடிஞ்சால் அதை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருன்னு ஒரு காமெடியாக ஒன்று சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி ரிலேட் பண்ணணும். வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு கதையை தேர்ந்தெடுத்துட்டீங்க. அந்த கதையை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அது எண்டு வரணும். ஒரு உதாரணம் சொல்கிறது, நம்ம சுஜாதாவை பற்றி சொன்னோம். அவருடைய முதல் கதை குமுதத்தில், அந்த காலத்தில் ரொம்ப வருஷம் எத்தனை, நானே ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த பீரியட். அப்போ முதல் கதை சசி காத்திருக்கிறாள் அப்படின்னு குமுதத்தில் வந்தது. அவருடைய குரு அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் சொல்லலைனாலும் எனக்கு தெரியும், ஓ ஹென்ரின்னு ஒரு மிகப்பெரிய ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். அவர் தான் சிறுகதையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. 16th செஞ்சுரியில் இருந்தவர். அவருடைய புஸ்தகம்லாம் நான் படிச்சிருக்கேன் சின்ன வயசுலேயே. அதனுடைய தாக்கம் தான், அதனுடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் தான் சுஜாதாவை முதல்ல ஆளுமையாக பிடிச்சிக்கிட்டது. அதாவது சசி காத்திருக்கிறாள் கதை என்னங்கிறத அவர் யோசிக்கும் போதே என்ன யோசித்தார், ஓப்பனிங்லேருந்து ஒரு த்ரில்லை கொண்டு போய் ஒரு சின்ன ட்விஸ்ட்டை எண்டில் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மெட். ஷார்ட் ஸ்டோரிக்கும் தான் ஃபார்மெட், ஒரு ஷார்ட் ஃபில்முக்கு தான் ஃபார்மெட், முடிஞ்சால் படத்துக்கும் அதை எண்டு வரைக்கும் அதை ஸ்ட்ரெச் பண்ணி அந்த ட்விஸ்ட்டு தான் ஒரு எண்டு ஹென்ஹான்ஸ் பண்ணும். இந்த கிளைமேக்ஸை தூக்கி நிறுத்துறது அந்த ட்விஸ்ட் தான். அவர் என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, கல்யாணம் ஆகிட்டு அவள் காத்துக்கிட்டு இருக்கா, சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவள் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கா, புதுசாக கல்யாணம் ஆன அந்த ஜோடி. அப்போ ஹஸ்பண்ட் வந்து காரில் ஆஃபீஸில் இருந்து வேலை முடிச்சுட்டு காரில் கிளம்புறாரு. இதை எழுதிக்கிட்டே வந்துட்டு வர்ற வழியில் இவன் அங்கே அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே காமிச்சா ஒரு பெரிய ஆக்சிடெண்ட், கூட்டம் கூடுது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அந்த என்னன்னு பார்க்குறாங்க, ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க, அங்கே என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறதெல்லாம் கதையில் பெருசாக வர்ணிக்கப்படலை. ஆனால் அந்த ஆக்சிடெண்ட்டு அவர் வந்த காரு தான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறாங்க. இப்போ இங்கே இவ வெயிட் பண்ணுறா, அலங்காரம் பண்ணுறா, எல்லாம் வரலையேங்கிற கோவம் ஆகுது, இரிட்டேட் ஆகுறா. இவ்வளோ நாள் கழித்து, ரொம்ப நாள் கல்யாணம் ஆகி இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு முதல் தடவை சினிமா கூப்பிட்டு போகிறாருங்கிற கோபத்தில், அவர் வரலையேங்கிற கோபத்தில் அலங்காரத்தெல்லாம் கலைச்சிட்டு ரொம்ப அந்த ஷோ டைம் தாண்டினதுக்கப்புறம் வெயிட் பண்ணி இரிட்டேட்டாக இருக்கும்போது காலிங் பெல் அடிக்குது. இப்போ காலிங் பெல் அடித்த உடனே, அந்த காலிங் பெல்லை திறந்த உடனே அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு படிக்கிறவங்க யோசிப்பாங்க, இல்லை யூகிப்பாங்கன்னா, உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுமா, அதனால ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், உங்கள் பேரை சொன்னாருன்னு சொல்லி கூப்பிடுறது வழக்கமான ஃபார்மெட். ஆனால் சுஜாதா எப்படி ஜெயிச்சாருன்னா, கதவை திறந்ததே ஹஸ்பண்ட். அப்போ அவன் டைலாக்ல சொல்கிறான், நான் வர்ற வழியில் ஒருத்தன் காரில் விழுந்துட்டான், நாங்கள் உன்னை கூட்டிகிட்டு போனோன்னு அவசரமாக ஆஃபீஸ் வேலையை கூட சீக்கிரம் முடிச்சுட்டு வரும்போது காரில் ஒருத்தன் விழுந்துட்டான். சரி, ஏன் காரில் அடிபட்டுட்டானேன்னு அவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனுக்கு வேண்டிய மருத்துவத்துக்கு உண்டான உதவியெல்லாம் செஞ்சுட்டு வர லேட் ஆகிடுச்சு, ஐம் சாரி அப்படின்னா. இப்போ இந்த கதையை நீங்கள் சிறுகதையை எழுதும்போது கூட ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு த்ரெட்டை வச்சுக்கிட்டு தான் எழுத முடியும். நீங்கள் இன்றைக்கி பண்ணுற தப்பு என்னென்னா, உங்களுக்கு ஒரு 10 சீன் தோணுனோடனே எழுத ஆரம்பிச்சிடுறீங்க. அதெல்லாம் கதையே என்ன முடியலையே, கதையே டிசைட் ஆகலையே, அதுக்கப்புறம் திரைக்கதைக்கு எதுக்கு போகணும்? அப்போ நீங்கள் கதையை யோசிக்கும் போது ஒரு வித்தியாசமான கதையை யோசிக்கிறீங்க. ஏதோ ஒரு 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 ஷார்ட் ஃபில்ம் நிறைய நான் எடுத்திருக்கேன். என்னுடைய ஷார்ட் ஃபில்மு நாளை இயக்குனரில் 5 அவார்டு வாங்குச்சு. அந்த கதையை நான் எப்படி யோசித்தேன்னா, அப்போ நான் வச்ச டைட்டில், அதை மறுபடியும் டைட்டிலை மாற்றி அதே டைட்டில் வச்சு வேறு ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ணேன். சும்மா எனக்கு உங்கள் தற்கொலைக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னு ஒரு டைட்டில் தோணுச்சு. அதுக்கு என்ன கதை யோசித்தேன்னா, ஒரு தற்கொலையை முதல்ல எப்படி யோசிச்சுக்கிட்டேன்னா, தற்கொலை பண்ணுறதுக்குன்னு ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துக்கு ஒருத்தன் தற்கொலை பண்ண போனால் அங்கே அவனை அந்த தற்கொலையிலேருந்து, அந்த ஊரில் இருந்த ஒரு பழக்க வழக்கமோ என்ன காரணமோ தெரியல, அந்த தற்கொலையிலேருந்து தப்பிக்கிறான். உலகத்தில் தற்கொலையே பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்துடுறான் அப்படிங்கிறது எனக்கு த்ரெண்டு கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் பிளேக்கு உடனே போகிறான், அந்த ஊருக்கு போகிறான்னொடனே ஊருக்கு செல்கிறான் ரோடிலாம் எழுதக்கூடாது. அப்படி தான் இன்றைக்கி எல்லோரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதை முதல்ல ஸ்க்ரீன் பிளே நாலேஜ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதுதான் கதை. இந்த கதையை நான் யார்ட்டையும் சொல்லும்போது, சார் ஒருத்தன் தற்கொலை பண்ணுறதுக்கு ஒரு வில்லேஜ் இருக்கு, போய் அங்கே போய் தற்கொலையிலேருந்து அவன் மீண்டு வந்துடுறான், தற்கொலை செய்கிறது தவறுன்னு அங்கே உணர்றான், அவ்வளோதான் இருக்குது கதை. இதை நீங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறம் இப்போ திரைக்கதையில் உட்காரணும்.
திரைக்கதையில் உட்காரும்போது அந்த ஊருக்கு போகிறான்னா ஊருக்கு போகிறதுக்கு வழியில் ஒரு சீன் வேணுமா, இல்லை எடுத்த உடனே ஊருக்குள்ளே போகிறானா, அந்த ஊரில் யாரெல்லாம் இருக்கா, அந்த ஊரில் தலைவர் இருக்கார், அந்த ஊரில் இவனுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா, அப்படி ஒரு கிராமம் இருக்குங்கிறது எப்படி லாஜிக்காக நம்ம சொல்ல போகிறோம். அப்படி ஒரு கிராமத்தை இந்த அரசாங்கம் அனுமதிக்குமா, சட்டம் அனுமதிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் போட்டு மண்டையை ரொம்ப குழப்ப வேண்டாம். இது ஒரு ஃபேண்டசி தான், அல்லது இது ஒரு ஃபிக்ஷன் தான். அதுக்கப்புறம் அந்த லாஜிக்கில் டைலாக்னு வரும்போது நீங்கள் ஆடியன்ஸ் கேட்குற கேள்வியை டைலாக்ல காம்ப்ரமைஸ் பண்ணுறது அது டைலாக் செக்ஷன். அது நம்ம ஜாக்கிரதையாக அதை ஹேண்டில் பண்ணலைன்னா 1008 கேள்வி கேட்பாங்க. அது டைலாக் ரொம்ப கஷ்டம். தப்பான ஒரு ஒரு படத்தை கூட வசனத்தினால மக்களை உணர வைக்கலாம். குடிக்கிறது தப்பு அப்படின்னு தான் நீங்கள் சொல்ல முடியும். குடிக்கிறது நியாயம் அப்படின்னு ஒரு படம் சொல்ல முடியாது. அப்போ முதல்ல குடிக்கிறது நியாயம் அப்படின்னு அந்த குடிகாரனுக்கு சொல்லிவிட்டு, ஒரு கெட்டதை சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அதனால் வரும் தீமையை சொல்கிறது தான் ஃபார்மெட். வெள்ளைக்காரன் அப்படி பண்ண மாட்டான். தைரியமாக அவனுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா, நான் குடிக்கிறதுல என்ன தப்பு, என் ப்ரெஷருக்கு குடிக்கிறேன்னு கூட ஒரு படம் எடுப்பேன். இங்கே அப்படி பண்ணால் அதுக்கு பெரிய எதிர்ப்பு வரும். உடனே அவங்க பெரிய பெரிய கட்சி தலைவர்கள் குடிக்கிறது வந்து நியாயம்னு எடுத்திருக்கிறாரு, இவரெல்லாம் ஒரு தலைவரா, அப்படி இது விமர்சனங்கள் ரொம்ப வரும். ஏன்னா இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு திரைக்கதை பண்ணுற மாதிரி கஷ்டம் உலகத்தில் எந்த நாட்டிலையும் இல்லை. அதையும் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் பிளேயோ ஒரு கதையோ தேர்ந்தெடுத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, சங்கங்கள், யூனியன், இதெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக வரும். அது வந்து நான் கதைக்கு சம்மந்தம் இல்லை பயிற்சிக்குனால அதை நான் கொஞ்சம் ஜெனரலாக நான் பேசும்போது அதை சொல்கிறேன். இப்போ அந்த கதையை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஊர் கிராமத்துக்கு அவன் வாரான். வரும்போது வழியில் ஒருத்தரை சந்திக்கிறான். சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் போகும்போது நமக்கு ஸ்டீன் வேணும் இல்லையா. ஒரு த்ரெட்டை நீங்கள் உடனே ஒரே ஷாட்டில் காமிச்சிட முடியாது. ஊருக்கு வரான், அவங்க அந்த தற்கொலையிலேருந்து தப்பிச்சிட்றான்னு சொல்லிட முடியாது. அப்போ அதுக்கு ஒரு சீன் ஆர்டர், எத்தனை சீன் வரலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணும்போது அதிகபட்சம் ஒரு 10 சீனுக்குள்ளே முடிப்போம். ஒரு 1/2 hour 20 நிமிஷம் அந்த எபிசோடு. அந்த ஷார்ட்டு ஃபில்மினுடைய டியூரேஷன் அவங்க கொடுத்தது 20 நிமிஷம்னா 20 நிமிஷத்துக்கு ஒரு 10 சீன் எழுதுவோம், 6 சீன் எழுதுவோம், 7 சீன் எழுதுவோம். இதில் சின்ன லாஜிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன சீனாக இருந்தால் சீன் நிறையா இருக்கும் ஒரு படத்தில். சீனே பெருசாக இருந்ததுன்னா அந்த சீனுடைய எண்ணிக்கை குறையும். இது தெரியாமல் மண்டையை உடைக்காதீங்க. இப்போ ஒரு 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 ஷார்ட்டு ஃபில்மில் 5 சீனில் கூட 20 நிமிஷத்துக்கு கொண்டு வர முடியும். அதுவே 10 சீன் சின்ன சின்ன சீனாக வச்சு கூட அந்த 20 நிமிஷத்துக்கு கொண்டு வர முடியும். இதுதான் எத்திக்ஸ். அதாவது நீங்கள் டியூரேஷனை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அதுக்கு சீனை வந்து போட்டு குழப்பாமல், இது ஒரு 5 சீனில் முடிஞ்சால் முடிச்சிருங்க. இப்போ நான் என்ன யோசித்தேன் டக்குன்னு, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளேயில் உட்காரும்போது நான் சொன்னேன், ஒரு பஸ்ஸில் இருந்து அவன் இறங்குறான். இறங்கும் போதே அந்த ஊரில் ஊர்க்காரன் ஒருத்தன் எதிராக வாரான். வந்த உடனே, சார் இங்கே தற்கொலை பண்ணுறதுக்கு ஒரு கிராமம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்படி கேட்கும்போது, நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா அந்த ஊர்க்காரன் கேட்டான். இவனுக்கு ஷாக்கு. என்ன சார் இது, ஆன்லைனில் எதுக்கு புக் பண்ணணும்னு? ஆமாம் சார், நிறையா கூட்டம் வரும், நிறைய வேர்ல்டுலேருந்து பூரா இங்கே தற்கொலை பண்ணுறதுக்கு நிறைய பேர் வெவ்வேறு நாடுகள்லேருந்து வராங்க, க்யூ நிற்கும். அது ஏற்கனவே நீங்கள் புக் பண்ணி ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தீங்கன்னா டோக்கன் வச்சுருப்பாங்க. யார் முதல்ல தற்கொலை பண்ணுறதுக்கு அந்த நம்பர் வரிசைப்படி போய் அங்கே ஒரு ஆலமரம் இருக்குது, கயிறு கொடுப்பாங்க, போய் அங்கே நீங்கள் தூக்கு போட்டு செத்தா எரிச்சிருவாங்க, இல்லை புதைச்சிருவாங்க அப்படின்னு நான் சீனை சொன்ன உடனே அந்த கதையை கேட்ட முறை நிமிர்ந்து உட்காருறோம். இது கதையை ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தோணுன சீன். அதுக்கப்புறம் டெவலப் பண்ணிக்கிட்டே வரேன். அடுத்து அப்படி சொல்ல அங்கே ஒருத்தன் கயிறு வைக்கிறான். அந்த இன்னொரு தெரு, அந்த ஊருக்கு போகிற அந்த இன்னொரு முனையில், அந்த கிராமத்தினுடைய ஒரு பகுதியில் ஒருத்தன் கயிறு வைக்கிறான். என்னப்பா எங்கள் ஊருக்கு தற்கொலை பண்ண வந்தியாப்பா, இந்தப்பா அந்த கயிறு வாங்கிட்டு போய் அங்கே யார் கயிறு கொடுப்பாண்டா அப்படின்னு கயிறை கொடுத்தா. அந்த கயிறை வாங்கும்போது காசு கொடுக்க போனால், வேண்டாம்ப்பா இதான் சாக போறிய, உங்கள்கிட்ட காசு வாங்கி என்ன பண்ண போகிறோம், நாங்கள் கயிறு கம்பெனியிலேருந்து ஆடு பிடிச்சிருக்கோம், தற்கொலைக்கு சிறந்தது, உயிர் போவதற்கு சிறந்தது எங்கள் கயிறு அப்படின்னு ஆடு பிடிச்சிருவோம் அப்படிங்கிறோம். இது சட்டையர், யாரையும் புண்படுத்தலை, ஒரு ஜெனரலாக எதுக்கெல்லாம் ஆட் போடுறாங்கங்கிறதுக்கு ஒரு சட்டையர். உடனே கயிறை வாங்கிட்டு போகிறான். இப்போ நான் சொன்ன டைலாக்கெல்லாம் அந்த படத்தில், அந்த ஷார்ட் ஃபிலிமில் அந்த டைரக்டர் வைக்கல. அது அப்புறம் அந்த கொடுமையெல்லாம் அப்புறம். அப்படி இருந்தால் 5 அவார்டு வாங்கினான். ஏன்னா அது ஈகோ. அப்போ அதுக்கப்புறம் நான் நடந்து போகும்போது இந்த ஊர் மக்கள்லாம் வராங்க. தம்பி நம்ம ஊருக்கு ஒருத்தர் தற்கொலை பண்ண வந்திருக்காரு, நாட்டாமையை கூப்பிடுங்கிறாங்க. நாட்டாமை வராரு. சேர் போட்டு பார்த்தா இவன் போகிறதுக்குள்ளே 50 பேர் உட்காந்துருக்குறாங்க. ஆலமரம் இருக்குது, கையில் கயிறு இருக்குது. இப்போ நாட்டாமை வந்து, என்னப்பா யாருமே இன்னைக்கு சாக வரலையே, ஒரு வாரமாக ஆளே வரலையேன்னு ஃபீல் பண்ணோம். நல்ல வேலை நீ சாகிறத தூக்கில் தொங்குறத பார்த்துட்டு நாங்கள் எங்கள் வேலைக்கு போவோம். ஸ்டூல்கள் வேணுமாப்பா, இல்லை யாராவது பிடிச்சி தூக்கி விட சொல்லணுமாண்ணா? இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்தான். இல்லை வேண்டாம் சார்ன்ட்டு பார்த்தான்.
சரிப்பா இருந்தாலும் ஒரு ஸ்டூலை போடு, நீ கயிறை மாட்டின உடனே தட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னால் விசித்திரமாக இருந்தது. இந்த ஒரு குழந்தைகள்லாம் வேற வந்து உட்காந்துருக்கு. இப்போ அப்படி பார்த்துட்டு டைம் ஆகுது தம்பி அப்படின்னா அந்த கயிறை போட்டான். போடுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த ஆலமரத்தில் எரிஞ்சு போடும்போது லேட் ஆன உடனே ஒரு குழந்தை அழுதுச்சு. உடனே அந்த குழந்தைகிட்ட அம்மா சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தா. அங்கிளை சீக்கிரம் சாவ சொல்லுங்க, நான் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போனோன்னு அழுதுச்சு. அழுத உடனே இந்த பருப்பா நீ சீக்கிரம் தூக்கு போட்டுச்சுன்னா அதை பார்த்துட்டு தான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு அழுதா, ஏதோ வந்தியா கைத்த மாட்டினமா தொங்கி நாக்கேன்னு போச்சு, கீழே விழுந்து செத்தியா இல்லை தொங்குனியா அப்படின்னு அந்த அம்மா கறி சொல்கிறான். ரொம்ப விசித்திரமான ஊராக இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் கயிறை போட்டான். போட்ட உடனே கிளை ஒடிஞ்சு கீழே விழுந்தது. அவன் தப்பிச்சிட்டான், அவன் சாகலை. இப்போ எல்லாரும் எந்திரிச்சாங்க, அந்த ஏமாற்றிட்டான் இவன், எனக்கு செத்து போவான்னு நினச்சா வந்து உயிரோடு திருப்பி பழைச்சிட்டான். சரி விடியா நம்ம டைம் வேஸ்ட்னு எல்லோரும் போகும்போது அந்த நாட்டாமையை கையை பிடிச்சி கூப்பிட்டு சொன்னால், ஏன்ப்பா அறிவு இருக்கா, ஒரு ஊரை இதுக்குன்னு வச்சுக்கிட்டு இந்த கயிறை கொடுக்குறீங்க, எல்லாரும் வேடிக்கை பார்க்குறீங்க, குழந்தை வேறு அழுது, ஒரு மனிதன் சாகுறதுல இவ்வளோ சந்தோஷப்படுற ஊராடா நீங்கள், நான் பிழைச்சிக்கிட்டேன்னு வந்து வருத்தப்படுறீங்க அப்படின்னு. அப்போ அழகான கிளைமேக்ஸ் என்னென்னா அந்த நாட்டாமை சொன்னார், நீ தாண்டா இந்த ஊரை பற்றி தெரியாமல் வந்துட்ட, இது வரைக்கும் இந்த ஊர் யாரையுமே சாக விட்டதில்லை, தூக்கு மரம்னு சொல்லுவாங்களே இவ்வளோ, இது வாழ்க்கையில் எல்லாரையும் தூக்கி விட்ட மரம் இது. இங்கே வந்து தற்கொலைக்குன்னு வர்றவங்க பூராமே ஏதாவது ஒரு பிரச்சனையோடு வருவாங்க. எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. காதல் தோல்வி, சொத்து பிரச்சனை, கட்சி ஆரம்பித்து தோத்தவன், அல்லது பங்காளி சண்டைகள்னு பல பிரச்சனைகளில் வெளிநாடுகளில் வெள்ளைக்காரன்லேருந்து உலக நாடுகள்லேருந்து இங்கே வருவாங்க. நாங்கள்லாம் இங்கே உட்காருவோம். இந்த மரத்துக்கிட்ட வந்து இந்த கயிறை கொடுப்பாங்க, போடுவான், கிளை ஒடிஞ்சு கீழே விழும். அது இந்த மண்ணோட மகிமையோ பக்கத்தில் இருக்கிற இந்த கோவில் இதனுடைய மகிமையோ எனக்கு தெரியாது. வாழ்க்கையில் தற்கொலைங்கிறது முடிவல்ல, வாழ்கிற வழியை பாரு, போய் வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே ஃபீல் பண்ணி போவோம். அந்த கயிறுக்காரன் சிரிச்சுக்கிட்டே கேட்பான், ஏண்டா இப்போ பாருங்கள் டைலாக் காம்ப்ரமைஸ் லாஜிக், இப்படி ஒரு ஊர் இருக்கான்னு நீங்கள் கேட்பீங்க, படம் எடுத்தாலும் எங்களுக்கு தெரியும் ஆஸ் எ ரைட்டர். உடனே ஏன்பா அதெல்லாம் அறிவு இருக்குது, ஐடியிலே வேலை பார்க்குறீங்க நீங்கள், ஏண்டா ஒருத்தன் ஊரை வச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணுறதுக்கு ஒரு கிராமம் வச்சுருக்கான், அதுக்கு ஒருத்தர் கயிறை கொடுக்குறான், இதெல்லாம் வந்து போலீஸில் விடுவாங்களா அரசாங்கத்தில் விடுவாங்களா, இது ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கையாக இருந்தாலும் இங்கே வந்து தற்கொலை பண்ணி இந்த தற்கொலையிலிருந்து தப்பித்தவங்கள்லாம் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டாங்க, பெரிய லெவலுக்கு வந்துட்டாங்க, யாருமே தோக்கலை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்பி வராங்க. இது வரைக்கும் இந்த ஊர் யாரையும் சாக விட்டதில்லை. எவனாவது கேட்டிங்களா இப்படி ஒரு கிராமத்தை எப்படிங்க அரசாங்கத்தில் அனுமதிங்களா, ஐடியில் வேறு படிச்சிருக்கீங்களா முட்டா பசங்களா அப்படின்னு அங்கே டைலாக் காம்ப்ரமைஸ் பண்ணிடணும் ஒரு ரைட்டர். அப்போ இப்படியெல்லாம் ஒரு வில்லேஜ் எங்கே இருக்குன்னு கேட்க மாட்டாங்க, இது நம்மளுடைய கற்பனை தானே. இப்போ அந்த கயிறை வாங்கிட்டு போகிறான், இந்த மாதிரி நிறைய பேர் அலைகிறான், கயிறை திருப்பி கொடுக்குறான், நிறைய பேர் அலைகிறான், இந்த மாதிரி எவனா தற்கொலை பண்ணணும்னா எங்கள் ஊருக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறான். ஒருத்தன் வாரான் உள்ள வந்து, ஐயா என் காதலி என்னை ஏமாற்றிட்டாங்க, இந்த தற்கொலை கிராமம்னு இங்கே இருக்கான், நான் தூக்கில் தொங்க வந்திருக்கேன், அது எங்கெங்கே இருக்குன்னு கேட்டான். அடுத்தான் வந்துட்டான், நீ போ அப்படின்னா, வாழ நினைத்தால் வாழலாம் வழியாக இல்லை பூமியில்னு அந்த பாட்டை போடு. இவ்வளோத்தையும் நான் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்னை கூப்பிட்டாங்க, அங்கேருந்து நம்புவீங்களோ மாட்டீங்களோ அங்கேருந்து வர்ற நேரத்துக்குள்ளே டைட்டில் இருந்தோடனே இவ்வளோ ஸ்க்ரீன் பிளேயோடு இங்கே வந்து உட்காந்து 5 அவார்டு வாங்கி கொடுத்தேன். இந்த படத்தில் நான் யோசிக்கும் போது கதையை மட்டும் யோசிச்சுக்கிட்டேன், த்ரெண்டு அவ்வளோதான். அந்த கதை வந்து ஒரு எண்டு வரைக்கும் எனக்கு கதை கிடச்சிருச்சு, கிளைமேக்ஸ் இப்படித்தான் இருக்கணும். அது மாதிரி நீங்களும் ஒரு கதையை தேர்ந்தெடுத்தால் அந்த கதையை ஒரு த்ரெட்டில் நீங்கள் ஒரு அதிகபட்சம் ஒரு 4 வரி 5 வரிக்குள்ளே அந்த கதையை எண்டு வரைக்கும் நீங்கள் கதையை யோசித்து முடிவு எடுத்ததுக்கப்புறம்தான் ஸ்க்ரீன் பிளே சீன் ஆர்டர் போடணும். இப்போ என்னுடைய அனுபவம் வேறு, நான் முதல்ல யோசிக்கும் போதே சீனு எனக்கு மைண்டுக்குள்ளே ஒரு 10 சீன் ஓடிடும், கிளைமேக்ஸும் கதையினுடைய அந்த த்ரெட்டும் தெரியும், ஒரு 10-20 சீன் விருன்னு ஒரு படத்துக்கே 15-20 சீன் இல்லை, இன்டர்வெல் வரைக்கும் கூட ஒரு 30-40 சீன் தோணிக்கிட்டே இருக்கும், ஒரு சீன் மாறி சீன் அப்படி போய்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தேவையும் இல்லை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நான் சொல்லலை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கதையை மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறம் எண்டு வரைக்கும் அந்த கதையை மட்டும் டிசைட் பண்ணுங்கள். இந்த கதை தான் கதையை, ஏதாவது ஒரு கதையை வச்சுக்கிட்டு அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ண, அந்த கதையை கரெக்ட் பண்ணி பக்காவாக அது எண்டு வரைக்கும் அந்த கதையை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இப்போ சீன் ஆர்டரில் உட்காரும். சீன் ஆர்டரில் உட்காரும்போது முதல் சீன் என்ன, ரெண்டாவது சீன் என்ன, எங்கே சீனை ஓப்பன் பண்ணுறோம், எடுத்த உடனே கிராமத்தில் காட்டுறோமா, சிட்டியில் காட்டுறோமா, இல்லை ஃப்ளாஷ்பேக்கில் ஃபுல் கதையை சொல்கிறோமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களை யாரையும் ஓயாமல் குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஜெனரேஷன் ஏன் இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரி இவ்வளோ தூரம் கரப்ட் ஆகிடுச்சுன்னா, ஃப்ளாஷ்பேக்னால் எப்படி பண்ணணும், ஃப்ளாஷ்பேக்கினுடைய பர்பஸ் என்னன்னு தெரியாமல் கதையை பூரா ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லுவாங்க.
அல்லது நிறைய கதாபாத்திரத்தை வைப்பாங்க. சீனுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு தோன்றதெல்லாம் சீன். அப்படி இல்லை. உங்களுக்கு தோன்றதெல்லாம் சீனாக இருந்தால் அந்த சீனை மக்கள் ஒத்துக்கணும் இல்லையா? ஆடியன்ஸாக இருந்து படம் பார்க்கும்போது இந்த சீன் போர் அடிச்சதுன்னா ஒரு 4 சீன் போர் அடித்தா படம் அவுட். ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு 10 சீன் 20 சீன் போர் அடிச்சிருந்தா என்னையா படம் இதுன்றோம். எண்டு வரைக்கும்லாம் காத்திருக்க மாட்டான். அப்போ நீங்கள் ஒரு கதையினுடைய சீன் ஆர்டருக்கு போகிறதுக்கு முன்னால் தெளிவாகிக்குங்க. இதுதான் கதை த்ரெட். இப்போ ஸ்க்ரீன் பிளேயில் அந்த சீன் ஆர்டர் பண்ணிக்கிட்டே வரும்போது நீங்கள் மட்டும் தனியாக இருந்தாலும் சரி, கூட 2-3 பேர் டிஸ்கஷனுக்கு இருந்தாலும் சரி, இப்போ ஓப்பனிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இந்த ரைட்டர் மூல கதாசிரியர் நாங்கள்லாம் உட்காந்துருக்கும்போது பாக்கியராஜா இருக்கட்டும் அல்லது வேறு எல்லா சீனியர் ரைட்டர்ஸ் கலைமணி யாராக இருந்தாலும் நாங்கள்லாம் ஒரு உட்காந்துருக்கும்போது முதல் எதில் இருந்து கதையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், சார் எடுத்த உடனே வந்து இந்த ஹீரோ இருக்கான் பாருங்க, அவன் வந்து அந்த அம்மாவை காமிச்சிருவான் சார். இளஞ்சோடிகள் மாதிரி படத்துல எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. அம்மா வந்து ஒரு அட்ராசிட்டி எப்படி பண்ணுறா, அந்த பிள்ளைகளை எவ்வளோ ஒரு டார்ச்சர் பண்ணுறா, அந்த 2 பிள்ளைகள் அம்மாட்டிருந்து எப்படியாவது ஒரு ஃப்ரீடம் வேணும்னு எதிர்பார்க்கறதுனால அதுதான் மெயின் கதை. அப்போ ஹீரோக்கள் வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே பூந்து ஒரு சாதாரண பாமரனாக இருந்த ஒரு திருட்டு பயல்களாக இருந்த 2 பயல்கள் வந்து அந்த பொண்ணை பணக்காரன்னு சொல்லி லவ் பண்ணி அந்த அம்மாவை ஏமாத்துறாங்கங்கிறது இளஞ்சோடிகள் கலைஞானத்தினுடைய கதை. இப்போ அந்த படத்துக்கு அந்த காலத்துலேயே நான் டிஸ்கஷனில் போய் உட்காரும்போது என்கிட்ட கேட்டால் எதாவது சொல்லுவேன், சார் அந்த அம்மாவை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிடுவோம். அப்போ அந்த அம்மா யாருன்னு மக்கள்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா, அந்த பெண்கள் எவ்வளோ சுதந்திரம் இல்லாமல் இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் 2 பேரை திருடனாக காட்டுவோம். அந்த திருடனில் அதுக்கப்புறம் சீன் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் கதையை சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு என்ன சீன் பண்ணலாம் அப்படின்னு அடுத்து யோசிப்பாங்க. இப்போ ராஜசுலோச்சனா நடிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு பண்ணும்போது புருஷன் இருக்கானா இல்லையா, அங்கே ஒரு காமெடியன் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை காமெடியன் கூட ஒரு வெண்ணிராடை மூர்த்தி ஹஸ்பண்டுன்னா கூட யார் இருக்கலாம், ஒரு எஸ்.எஸ். சந்திரன் மாதிரி அவருக்கு ஒரு பிஏ போடுவோம். நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசும்போது அப்படி வரும். ஏன்னா நடிகர்களுக்கு கதை பண்ண காலங்கள்லேயே நானே வந்துட்டேன். அப்போ எஸ்.எஸ். சந்திரனை போட்டிங்கன்னா அங்கே ஒரு மேனேஜர் இந்த பிள்ளைகளுக்கு அவர் உதவியாக இருப்பார், காசை வாங்கிக்கிட்டு அவர் அந்த அம்மாட்ட ஏதாவது சொல்லி அனுப்பி வைப்பார். இப்படி மெதுவாக உதா ஜோடி அந்த சுரேஷ், பன்னீர் புஷ்பங்கள் சுரேஷுக்கு விஜயசாந்தி ஜோடி, இது 2 பேரையும் வச்சு பண்ணோம். அப்போ அந்த கதையை பண்ணும்போது அப்போ சீன் ஆர்டருக்கு போகணும். இப்போ உங்களுக்கு என்ன தெளிவு வரணும்னா, உங்கள் கதையை நம்ம டிசைட் பண்ணாமல் திரைக்கதைக்கு போனீங்கன்னா மாட்டிடுவீங்க. அந்த கதை நல்லா இல்லைன்னா தூக்கி போட்டுடணும். நீங்கள் ஒரு த்ரெட்டு வந்த உடனே அதை நீங்கள் உங்களுக்கு யாராவது 4 பேர் நல்லா இருக்குன்னா இதான் கதை இல்லை, அதல்ல. அந்த கதையை தூக்கி போட்டுட்டு வேறு கதை. யாராவது நல்லா இல்லைன்னு சொன்னால் ஏன் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஏற்கனவே படம் வந்திருக்கு, அது அந்த கதையில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னாங்க, யாருமே ஒத்துக்கிறது இல்லை. கதையே சரியில்லைன்னா அதை தூக்கி போட்டுட்டு இன்னொரு கதை யோசிக்கிற அளவுக்கு அறிவு இல்லை. நாங்கள்லாம் அப்படி கிடையாது. ஒரு கதை நல்லா இல்லைன்னா 10 கதையை என்கிட்ட யோசிச்சு சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒரு கதையை ஃபைனல் பண்ணுவோம். அப்படித்தான் பாக்கியராஜ், அப்படித்தான் கலைமணி, அப்படித்தான் சினிமாவில் இருந்த பல சீனியர் ரைட்டர்ஸ்லாம் எப்படின்னீங்கன்னா இந்த கதை சரியில்லைன்னா விட்டுருவாங்க. ஏன்னா ஆரம்பமே சரியில்லை, இந்த நிலமே சரியில்லை. நிலம்தான் கதை, அதில் மேலே கட்டுறது தான் வீடு, திரைக்கதை. சார் இந்த இடமே சரியில்லை சார், இங்கே வீடு கட்டினா உள்ளே போயிடும், இங்கே அடிக்கடி தண்ணி கீழே ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்குது, உள்ள ஒரு டேஞ்சரான ஒரு பாதாள அறை மாதிரி ஒன்று இருக்குது, சும்மா மேலே மண் போட்டிருக்காங்க, கெட்டுனீங்கன்னா வீடு உள்ளே போயிடும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இல்லை நான் கெட்டுவேன், கெட்டிக்கிறவன் தான் இன்றைக்கி. அப்படி இல்லை, இடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த கதையை தான் நாங்கள் எப்போவுமே நான் சொல்கிறது, அது நிலம். திரைக்கதைங்கிறது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது அந்த வீடு, அதுக்கப்புறம் உள்ள ஃபர்னிஷர். அப்போ இப்போ அந்த கதை, அந்த பில்டிங் கட்டுறதுக்கு அந்த தளமே, அந்த நிலைமை ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நீங்கள் அதில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்போ அந்த கதையை ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிக்கணும். கதை எந்த கதையும் உங்களுக்கு எடுபடலைன்னா உங்கள் கதையை தூக்கி தூரம் எரிஞ்சிட்டு வேறு நல்ல கதைகளை நல்ல நண்பர்கள்கிட்ட அல்லது ஒரு ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து அல்லது ஏதாவது ஒரு படத்தினுடைய பாதிப்பு, பழைய படங்கள், அந்த படத்தினுடைய பேஸ் நல்லா இருக்குது, அதை நம்ம மாற்றி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதும் உண்டு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமாவில் சொந்த கதை அறிவோடு வந்தவர்கள் மிக 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 குறைவு. இந்தியன் ஃபில்மில் நீங்கள் யாரை எடுத்துக்கிடுங்க, என்னோட பெரிய கொம்பன் டைரக்டர்னு சொன்னாலும் எங்கேயாவது ஒரு சாயல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சாயலும் இல்லாமல் கதை பண்ணுறவன் தான் கிரியேட்டர் அறிவாளி. அது என்ன காரணம்னா ஈஸி வழி. நான் பெரும்பாலும் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இன்னொரு கதையை தழுவி இன்னொரு படத்தை தழுவி எடுக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. கொஞ்ச காலம் நீங்கள் சக்ஸஸ் ஆகி கதை பஞ்சம் உங்களுக்கே கதை பஞ்சம் வர்ற வரைக்கும் சொந்த கதைகளை வித்தியாசமாக பண்ணுங்கள். நம்ம அது ஆட்டோகிராஃபை பார்த்தா மேரானம் ஜோக்கர்லேருந்து பண்ணிட்டாங்க, இந்த கதை அதில் இருக்குது இதில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தும் அந்த படம் ஓடிச்சு. இப்போ முள்ளுமலரும் படத்தை பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ பாசமலருடைய அண்ணன் தங்கச்சி கதையினுடைய ஒரு சாயல் இதில் இருக்கும்.
அது அவர் அதை பார்த்து எடுக்கலை. ஏன்னா அது ஒரு பத்திரிகையில் வந்த கதை முள்ளும் மலரும். அதனால் அது வேணால் அவங்க பாசமலரை பார்த்து அந்த கதாசிரியர் பத்திரிகையில் எழுதியிருப்பாங்க. அதை மறுபடியும் ரைட்ஸ் வாங்கி மகேந்திரன் சார் வந்து படமாக பண்ணியிருப்பார். ஸோ அந்த பாதிப்பை நான் சொல்லலை. ஆனால் கூடிய மட்டும் நீங்களாக ஒன்று புதுசாக கண்டுபிடிங்க. ஒருவேளை நீங்கள் அதை கண்டுபிடிச்சது ஏற்கனவே உங்களுக்கு தெரியாமல் வேறு ஏதோ ஒரு படத்துலையோ கதையிலையோ தழுவுனா அதை விட்டுருங்க. ரைட்டர் யூனியனில் பிரச்சனை வர்றதே என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சீனியர் மெம்பர் தான் ரைட்டர் யூனியனில். இது என் கதை தான் சார் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். இல்லை இது ஏன் கதைன்னாங்க. 2 பேரும் திருடினது இந்த இங்கிலீஷ் படம். அவரும் ஒரு இங்கிலீஷ் படத்துலேருந்து திருடி இருக்காரு, இவரும் அதே வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. இது 2க்கும் உரிமை கொண்டாடுறதுக்கு 2 பேருக்கும் உரிமை கிடையாது. எவனோ வெள்ளைக்காரன் அவன் தமிழ் படங்களோ இந்தியன் படங்கள் பார்க்காததுனால அவங்க இஷ்டத்துக்கு திருடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு க்ளூ, ஒரு டிப்ஸு, ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கையிலிருந்து கதைகளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது என்றைக்குமே வெற்றி பெறும். ஒரு வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையோ உங்களுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையோ உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய வாழ்க்கையோ ஏதாவது ஒரு பாதிப்போ, அதில் ஒரு காமெடியான இன்சிடெண்ட்டோ, அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படித்த காலத்துலேயோ உங்கள் குடும்பங்களில் இருக்க சில மனிதர்களுடைய ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்கள் இருக்கும். அதை உங்கள் கதையை மெயின் கதையாக கொண்டு வந்தீங்கன்னா லைஃப் இருக்கும். ஃபிக்ஷன் வேறு. சகலகலா அல்லவன் மாதிரி எல்லாரும் குடும்பி வச்சுக்கிட்டு பெரிய இடத்து பண்ணி எம்ஜிஆர் மறுபடி சகலகலா அல்லவன் பண்ண மாதிரி எல்லோரும் குடும்பி வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணை ஏமாற்ற முடியாது. அது சினிமாவில் மட்டும்தான் முடியும். மேக்கப் மாற்றியாச்சுன்னா யாருன்னு அடையாளம் தெரியாது, மீசை வச்சா அடையாளம் தெரியாது, குடும்பி வச்சா அடையாளம் தெரியாதுங்கிறது எம்ஜிஆர் காலத்து காலம். இப்போ அந்த மாதிரி கதைகளை நான் சொல்ல, அது ஃபிக்ஷன். டூயல் ரோல் வச்சு பண்ணுறது, 2 பேர் ஒரே மாதிரி இருக்காங்கிறது சினிமாவுக்குன்னு பண்ணுற கதைகள். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல கிரியேட்டர்னால் சினிமாவுக்குன்னு கதை பண்ணாமல் மக்கள் ரசிக்கக்கூடிய எந்த ஒரு ஜானரையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு அருமையான திரண்ட கதையை ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு திரைக்கதையில் உட்காருங்க. இப்போ அடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு என்ன மெயினாக ஒன்று சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு திரைக்கதையை நீங்கள் எழுதிட்டு வரும்போது அந்த திரைக்கதைக்கு நீங்கள் வசனங்கள் அதில் சொல்லும்போது அந்த வசனங்களையும் சேர்த்து தான் நான் இப்போ சொன்னேன். ஸ்டோரி டெல்லிங் அது ரொம்ப முக்கியம். ஒரு கதையை இப்போ நான் சொல்லும்போது எப்படி அந்த பாவங்களோட அந்த கதாபாத்திரங்களை பேசும்போது அவங்க மாதிரியே குரலில் நம்ம பேச முடியாட்டா கூட ஓரளவுக்கு நீங்கள் இருக்கணும். ஒரு நல்ல நடிகனாக இருக்கிறவன் தான் நல்ல ரைட்டராக இருக்க முடியும். இல்லை ஒரு நல்ல ரைட்டராக இருக்கிறவன் ஒரு நடிகனாகவும் இருப்பான். அந்த ரைட்டர்களுக்கு அந்த மியூசிக் சென்ஸ், ஆக்டிங் சென்ஸ் எல்லாமே இருக்கணும். அப்போ நீங்கள் ஒரு கதையை சொல்லும்போது, ஏன் சார் இங்கே தற்கொலை பண்ணுற கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டான். ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்ட அந்த மாடுலேஷன், இந்த ஏற்ற இறக்கங்களோட ஒரு பெண் பேசும்போது, அம்மா பேசும்போது, அம்மாவனுடைய அந்த படத்தில் எப்படி பேசுவாளோ அப்படியே நீங்கள் பேசணும்னு இல்லை. ஆனால் அது அம்மா தான் பேசுகிறான்னு கதை கேட்குறவங்களுக்கு உணரணும். அது ஒரு பையன் பதில் சொன்னால் அந்த பையன் தான் பதில் சொல்கிறான், அவன் ஃப்ரெண்டு வந்துட்டான். அதுக்கு தகுந்த பிறகு இந்த மாடுலேஷனை ஏற்றி இறக்கி சொல்கிறது மிகப்பெரிய ஆற்றல். அது இன்றைக்கி 0 பாயிண்டில் இருக்குது. ஸ்டோரி டெல்லிங்கிறது ரொம்ப கம்மி. அதை என்னுடைய வகுப்பில் நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேசிக்கலாக நான் ஆக்டராகவும் இருந்து மியூசிக் கம்போஸ் பண்ணி பாடல் ஆசிரியர் பாட்டும் எழுதி எல்லா சைட்லேயும் இருந்து வக்கீலுக்கும் படித்து அதுக்கப்புறம் எல்லா துறையிலையும் இருந்து பத்திரிகைக்காரனாகவும் இருந்ததுனால உங்களுக்கு எல்லா சைடுலேயும் மாடுலேஷன் நிறைய நாடகங்கள் உலக நாடுகளில் புறம் போய் ஒய்ஜி மகேந்திரன் ட்ரூப்பில் ஒரு 200-300 நாடகம் ஆக்ட் பண்ண அனுபவம் இருக்கிறதுனால நாடக நடிப்பும் தெரியாதனால நடிப்புகளை ஒரு கதையை நடிக்கிற அளவுக்கு அந்த பாவங்களோட சொன்னீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் எந்த ப்ரொடியூசரும் அந்த கதை நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் வெறும் கதையை சொல்லி ஏமாற்றக்கூடாது, அதை எடுத்து காட்டணும். சில பேர் அருமையாக கதை சொல்லுவாங்க, எடுக்கும்போது ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. அப்படி மிகப்பெரிய கதை சொல்கிறவங்கலாம் இருந்தாங்க, எனக்கு தெரியும். அவங்க படம் எடுக்கும்போது ஃபெயிலியர் ஆகிடும். சில பேர் கதையே சொல்ல தெரியாதுன்னா படத்தை அருமையாக எடுப்பாங்க. அது அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இப்போ இந்த எபிசோடு உங்களுக்கு பல வகையில் உதவி இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது ரைட்டர் காசி தினகர். வணக்கம்.